ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவுக்கென பிரத்யேகமாக ஒலிம்பிக் இல்லம் திறக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரை ஒட்டி ரிலையன்ஸ் அறக்கட்டளை மற்றும் JSW நிறுவனம் சார்பில் முதல் முறையாக இந்தியர் வீரர் வீராங்கனைகளுக்கென ஒலிம்பிக் வளாகத்தில் இந்தியா இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. வீரர்களின் தற்காலிக ஓய்வு அறையாக இந்திய இல்லம் பயன்படுத்தப்படுகிறது. இதனிடையே ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க நிகழ்ச்சியில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவியும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் உறுப்பினருமான நீட்டா அம்பானியும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து ANI செய்தி நிறுவனத்திடம் பேசிய நீட்டா அம்பானி, இந்திய வீரர்களுக்கு இல்லத்தில் இருப்பதை போன்ற உணர்வை கொடுப்பதற்காகவே இந்தியா ஹவுஸ் திறக்கப்பட்டதாக நிகழ்ச்சியுடன் கூறினார். In the history of Olympics, this is the first time India has its own house. This is a place that we are going to celebrate our athletes, cheer for them, and it's going to be a home away from home. ஒலிம்பிக்ஸில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சாதனைகளை நிகழ்த்துவார்கள் என்றும் நீட்டா அம்பானி நம்பிக்கை தெரிவித்தார். ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவுக்கென பிரத்யேகமாக ஒலிம்பிக் இல்லம் திறக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரை ஒட்டி ரிலையன்ஸ் அறக்கட்டளை மற்றும் JSW நிறுவனம் சார்பில் முதல் முறையாக இந்தியர் வீரர் வீராங்கனைகளுக்கென ஒலிம்பிக் வளாகத்தில் இந்தியா இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. வீரர்களின் தற்காலிக ஓய்வு அறையாக இந்திய இல்லம் பயன்படுத்தப்படுகிறது. இதனிடையே ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க நிகழ்ச்சியில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவியும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் உறுப்பினருமான நீட்டா அம்பானியும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து ANI செய்தி நிறுவனத்திடம் பேசிய நீட்டா அம்பானி, இந்திய வீரர்களுக்கு இல்லத்தில் இருப்பதை போன்ற உணர்வை கொடுப்பதற்காகவே இந்தியா ஹவுஸ் திறக்கப்பட்டதாக நிகழ்ச்சியுடன் கூறினார். In the history of Olympics, this is the first time India has its own house. This is a place that we are going to celebrate our athletes, cheer for them, and it's going to be a home away from home. ஒலிம்பிக்ஸில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சாதனைகளை நிகழ்த்துவார்கள் என்றும் நீட்டா அம்பானி நம்பிக்கை தெரிவித்தார். ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவுக்கென பிரத்யேகமாக ஒலிம்பிக் இல்லம் திறக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரை ஒட்டி ரிலையன்ஸ் அறக்கட்டளை மற்றும் JSW நிறுவனம் சார்பில் முதல் முறையாக இந்தியர் வீரர் வீராங்கனைகளுக்கென ஒலிம்பிக் வளாகத்தில் இந்தியா இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. வீரர்களின் தற்காலிக ஓய்வு அறையாக இந்திய இல்லம் பயன்படுத்தப்படுகிறது. இதனிடையே ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க நிகழ்ச்சியில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவியும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் உறுப்பினருமான நீட்டா அம்பானியும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து ANI செய்தி நிறுவனத்திடம் பேசிய நீட்டா அம்பானி, இந்திய வீரர்களுக்கு இல்லத்தில் இருப்பதை போன்ற உணர்வை கொடுப்பதற்காகவே இந்தியா ஹவுஸ் திறக்கப்பட்டதாக நிகழ்ச்சியுடன் கூறினார். In the history of Olympics, this is the first time India has its own house. This is a place that we are going to celebrate our athletes, cheer for them, and it's going to be a home away from home. ஒலிம்பிக்ஸில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சாதனைகளை நிகழ்த்துவார்கள் என்றும் நீட்டா அம்பானி நம்பிக்கை தெரிவித்தார்.